தைவானை சுற்றிய வான்வெளி மற்றும் கடற்பரப்பில் சீனாவின் புதிய ராணுவ அசைவு உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. தைவான் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் சீனாவில் 26 போர் விமானங்கள் மற்றும் 7 போர் கப்பல்கள் தைவான் அருகிலுள்ள பகுதிகளில் கண்காணிக்கப்பட்டுள்ளன. இதில் பல போர் விமானங்கள் தைவானின் ADIZ எனப்படும் பாதுகாப்பு அடையாள வான்வெளிக்குள் நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களில் J-16 போர் விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இருந்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. தைவான் தரப்பில் உடனடியாக வான்படை எச்சரிக்கை நிலையில் நிறுத்தப்பட்டதுடன் கடற்படை கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது. ரேடர் கண்காணிப்பு, ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை கண்காணிப்பு வழியாக ஒவ்வொரு நகர்வும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனா இதனை வழக்கமான ராணுவ பயிற்சி என கூறினாலும் தைவான் மற்றும் மேற்கிந்திய நாடுகள் இதை அரசியல் அழுத்தம் மற்றும் மெனோபோர் தந்திரமாக பார்க்கின்றனர். சீனா தொடர்ந்து இவ்வாறான விமான மற்றும் கடற்படை நுழைவுகளின் மூலம் தைவானுக்கு மீது தன் உரிமை கோரிக்கையை வலுப்படுத்தும் முயற்சியில் இருப்பது தெளிவாகிறது. கடந்த சில மாதங்களாக ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா சீனா போட்டி, தைவான் நீரிணை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ராணுவ சமநிலை ஆகியவை காரணமாக பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த புதிய நகர்வு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் ஆசியாவில் பாதுகாப்பு நிலைப்பாட்டை எவ்வாறு மாற்றப் போகின்றன என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. தைவான் அரசு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் நிலைமை முழுமையாக கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.